இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் சிறப்பா அமையட்டும் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்யலாம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்களின் பொற்பான் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச நாளையும் பேரானந்தத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே சிறந்த ஜோதிடராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த குடும்பஸ்தராகவும் சிறந்த மனிதராகவும் வாழணும்னு வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் படித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். ஒரு ஜோதிடருடைய அத்தியாவசியமான தின செயல்கள்ல ஒன்று. தினம் காலையில எந்திரிச்சவனே அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான விதிமுறை. இந்த பஞ்சாங்கங்களை வாசிக்க வாசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சபூதங்கள் நம்மளை தொந்தரவு பண்றதை குறைச்சிக்கிறோம். நம்முடைய எனர்ஜி லெவல் அதிகமாகி நம்ம நல்ல விதமான ஆரோக்கியமான ஒரு மனநிலைக்கு தயாராகிடும். 10 பேருக்கு நம்ம ஆலோசனை சொல்லி அவங்களுடைய கர்மம் நம்ம கிட்ட நெருங்க வராம அதை பார்த்துக்கணும். அந்த பஞ்ச அங்கங்களை நம்ம தொடர்ந்து வழிபட்டுட்டு வரணுங்கிறது விஷயம். நிறைய பேருக்கு குரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்திருக்கும். பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அப்படி வேணுங்கிறதுக்காக தனித்தனியா கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியா நம்ம ஏற்பாடு பண்றோம். ஸோ இந்த நாள் தமிழ் புத்தாண்டு நாள். சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ள நுழையக்கூடிய இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். இதுதான் காலத்துக்கு நம்மள இந்த ஆண்டுக்கான முழு பலனை சொல்லக்கூடிய அந்த நாள். இந்த நாளை நம்ம வணங்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆண்டு வளையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆண்டு வளையம்ங்கிறது ஆரம்பிக்கிற நாள் இந்த நாள். ஒரு தனி மனிதனுக்கும் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பிறந்த சூரியன் உள்ள டிகிரிக்கு சூரியன் வரக்கூடிய நாள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆண்டு வளையம். உலகத்திற்கு அப்படிங்கிற போது சித்திரை மாசம் 1ஆம் தேதி, பங்குனி 30ஆம் தேதி, இந்த 2க்கு இடைப்பட்ட இந்த நாள்ல சூரியன் மேசத்துக்குள்ள அந்த நுழையக்கூடிய அந்த நேரம் தான் ஆண்டு வளையத்துடைய முதல் டாட் வைக்கிறது. அது ஒரு ரிங்கு. அந்த ரிங்கை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ரிங்கு முடியும் போது அதோடைய ஆண்டு 1 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நாள்ல நம்ம என்ன பதிவு செய்யறோமோ அது அந்த நாள் முழுவதும் பதிவாக நம்ம கூட தொடரும் அப்படிங்கிறது தான் ஒரு தாத்பாரியம். ஸோ இந்த பஞ்சாங்கம் படிக்கிற நிகழ்ச்சியை ஆத்மார்த்தமா மனசுரி கேட்போம். எல்லாரும் கூடுதலாக ஒரு நிமிஷம் பெற்றோர்களை வணங்கிக்கிட்டு குருமார்களை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். இந்த ஆண்டோடைய பேர் விசுபாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு. பங்குனி மாசம் 30ஆம் தேதி இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு நடு இரவுல திங்கட்கிழமை விடிந்தால் அப்படிங்கிற நேரத்துல சூரியன் 3:17 மீனத்துல இருந்து மேஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அவர் அப்படி பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம ஆண்டோடைய நேரம் சொல்றோம். அந்த லக்னம் கும்ப லக்னமா அமையுது. ராசி சுவாதி நட்சத்திரம் 1வது பாதமா அமையும்.
ஸோ இந்த ஆண்டுடைய ராசி சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. திதி தேய்பிரை பிரதமை திதி. யோகம் வஜ்ர யோகம். கர்ணம் கவளவ கர்ணம். ஞாயிற்றுக்கிழமை இரவுன்னு தான் இதை எடுத்துக்கணும். தமிழ் படிக்க விடிஞ்சாதான் திங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு இரவுல இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. இதுதான் இதனுடைய லக்னங்கள். இந்த ஆண்டுடைய ராஜா அப்படிங்கிறவரும் சூரியன், மந்திரிங்கிறவரும் சூரியன், சேனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி, சசையாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், மேகாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். மரம் செடி கொடிகளுக்கு அதிபதியா மேகாதிபதி சூரியன் இந்த வருஷம் இருக்கிறார். கூடுதல் நற்பலன்கள். தனதானியாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அர்காதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன், ரசாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன், பசு நாயர்கள் அப்படிங்கிறவர் பல தேவர் அப்படிங்கிறவர். இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ராஜாவா சூரியனே வர. இதனால என்னென்ன பலன்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த நாட்டுல விவசாயிகள் அதிக நன்மை பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும். மழை நீர்கள் நிறைய மழைநீர் நிறைய இருக்க போது மழைநீர்னால பயனிடக்கூடிய அத்தனை விவசாயிகளும் சிறப்பாடுவாங்க. என்ன தப்பு இருக்குன்னா மழைநீரை சேமிக்க முடியாம மழைநீர் சேதமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மழை அதிகமாக இருக்கும். இந்த மழை நீர் அதிகமா இருக்கிற விவசாயிகள் மேலும் மேலும் நன்மைகளை இந்த ஆண்டு பெறுவார்கள். பசுமாடுகள் அதிக லாபம் தரும். பசுமாடுனால மிகச்சிறந்த ஒரு உயரத்தை அடைவார்கள். பசு சார்ந்த வியாபாரம், பசு சார்ந்த பொருட்களை உற்பத்தி திறன் செய்யக்கூடியவங்க நல்ல பலன் உண்டு. குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அதிக செலவும் உடல் தொந்தரவுகளும் அதிகமாக ஏற்படும். குழந்தைகளை செயற்கை தன்மையில் எடுப்பதற்காக இந்த ஆண்டு அதிக செலவுகளை மேற்கொள்கிறார்கள். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க குழந்தைகளுக்காக செலவு தான் இந்த ஆண்டு அதிகமா இருக்க போகுது. ஸோ முதல்ல திட்டமிட்டு தெளிவா பார்த்துக்கிறது சிறப்பு. புதிய மக்களுக்கு புதிய விதமான நோய் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அரசாங்கத்திற்கு இந்த ஆண்டு வருவாய் அதிகரிக்கும். சோலார், பேட்டரி கார் போன்ற மின்சாதங்களுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதனுடைய சார்ந்த தொழில்துறைக்கு கூடுதல் கவனம் செலுத்தி வேலையை பெருக்கிக்குங்க. நிலக்கரி சுரங்கம், எரிபொருள், பெட்ரோல் பங்க், கேஸ் டேங்க்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க. விபத்து ஏற்படக்கூடிய ஆண்டா இருக்கு. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு அதிக தொந்தரவு இருக்கும். அந்தந்த நாட்டுடைய அரசாங்கத்தினால சட்டத்திட்ட தொந்தரவு அதிகமா இருக்கும். ஸோ அவங்க பொருள்களை பராமரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப மிக மிக அவசியம். புதிய திட்டங்கள்னால புதிய புதிய மாவட்டங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்று மக்களோட தரத்தை உயர்த்த போகுது. ஸோ இந்த ஆண்டு மக்களுக்கு புது திட்டங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஆண்டுகளா இருக்கு. ஆங்கில மருத்துவர்கள் அதிகமா பாதிக்கப்படுகிறார்கள். சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம் இந்த ரெண்டையும் ஒப்பிடும்போது சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துக்கு சிறந்த ஒரு வரவேற்பு இருக்கும். சித்தம் மற்றும் ஆயுர்வேத மாற்று மருத்துவர்கள் நல்ல பேரும் புகழும் பெறுவார்கள். ஆங்கில மருத்துவர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் தொந்தரவுள்ள ஆண்டாடு. காவல்துறை, தீயணைப்பு துறைகளும் மேம்படுத்தப்படும். அதனால மக்களுக்கு அதிக பயன்பாடு இருக்கும். ஸோ கூடுதல் பாதுகாப்பு கிடைக்க போகும். அந்த துறை சார்ந்தவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். பங்குச்சந்தை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அற்புதமான நற்பலன் கிடைக்க போகுது. அதனால பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அது சால சிறந்ததுன்னு அர்த்தம். பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறைய போகிறது. பொதுமக்கள்கிட்ட பணப்புழக்கம் குறையனால திருட்டு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கவனமா இருக்கணும். பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக அதிகமா இருக்கக்கூடிய ஆண்டா அமைய போகுது. ஸோ அதனால பெண்களை, குழந்தைகளை படிக்க அனுப்புறவங்க கூடுதலா வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல விதமான மக்கள் யாரு, கெட்ட விதமான மக்கள் யாரு, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்துக் கொள்வது சால சிறந்தது. தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு விரும்புறவங்க கவனமா இருங்க. இந்த தீர்த்த யாத்திரை போகக்கூடிய இடத்துல துன்பமும் பெரும் பிரச்சனையும் சட்டச்சிக்கலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஆண்டு தீர்த்த யாத்திரை போறவங்க சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவங்களோட போகிறது சால சிறந்தது. வடமாநிலம், தென் மாநிலம் எடுத்து பார்க்கும்போது வடமாநிலத்தை இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிப்படைய போறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் மேன்மை அடைய போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஆண்டு நிறைய பூச்சிகள் உற்பத்தி ஆகுது. புலிகளும் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும் வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளியோட விலை அதிகமா உயரப்போகுது. பல வினோதமான புது தாவரங்களை உருவாக்குறதுக்கான அடிப்படை வைக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் விலை குறைய போகுது. ரியல் எஸ்டேட் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காது. ரியல் எஸ்டேட்ல பணத்தை போட்டவங்க கவனமா இருங்க. உங்களுடைய பணம் லாஸ் ஆகாம பார்த்துக்குங்க.
கார் தொழில், அது கார் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வகை கார்கள்னால எல்லா மக்களும் நன்மை அடைவாங்க. அந்த துறை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். அரசியல் தலைவரோட ஒற்றுமை மேலோங்கும். அரசியலில் பெரிய பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதனால மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, தீமைகளே அதிகரிக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அரசியல் தலைவர்கள் ஒற்றுமையா இருந்து அவங்களோட வருமானத்தை அதிகமா பார்த்துக்குவாங்க. மக்களை பத்தி கவலை இல்லாம இருப்பாங்க. அதனால மக்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் துறை சார்ந்து இருக்கிறவங்க கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய காலம். உங்களோட குடும்பத்தை முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இந்த சமயத்துல அரசியல் தான் வேணும்னு அரசியல் பக்கம் போனா அது அதிகமான பாதிப்பை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். விவசாய நிலங்கள் இருக்கவங்க கூடுதலா பக்குவப்படுத்தி பார்த்துக்கிற மூலியமா வருமானம் உயரும். வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் கிடைக்கும். நகை சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க போகுது. இந்த ஆண்டு நகையோடைய உச்சபட்ச வரம்பை பக்கத்துல போயிட்டு அடுத்த ஆண்டு நகையோட உச்சபட்ச வரம்புனா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆண்டு வெள்ளி விலையும் உயரப்போகுது, தங்க விலை கிடுகிடுன்னு ரொம்ப உயரப்போகுது. அதிகபட்ச எண்ணிக்கைக்கு பக்கத்துல வரப்போகுது. மற்ற மெட்டல்கள்ல பெரிய விதமான விலைவாசி உயர்வு இருக்காது. மஞ்சள் விலை குறையும். அதே நேரத்துல தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி விதமான பொருட்கள் விலை உயரும். கரும்போட விலை அதிகமா உயர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வாழையோட விளைச்சல் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இந்த ஆண்டுடைய பலன்கள். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன இருக்க போகுதுன்னா, அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு கூடுதல் கவனமா இருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறதுதான் இதோட விஷயங்கள் அர்த்தம். இந்த ஆண்டுடைய கருணதன கௌரவ கரணம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உக்குரமான தேவதைகளை வழிபடுறது மூலியமா இந்த ஆண்டு நடக்கூடிய தீய பலன்கள் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்னு அர்த்தம். வஜ்ரயோகம் வந்திருக்கு. அதனால என்னன்னா, ஒரு நடுநிலைமையான இடங்கள்ல எல்லாரும் இருங்க. ஒருத்தருக்கு சார்ந்த தீர்ப்பு சொல்ல போறோம், ஜாமீன் போட போறோம், மாட்டிக்கிடுவோம். அதெல்லாம் குடும்பம் சிதையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது செவ்வாய் நீசமாகவும் சுக்கிரன் உச்சமாகவும் இருக்கு. கணவன் மனைவி உறவுல பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும், ஆண்களோட ஆதிக்கம் குறைவா இருக்கும். அதனால குடும்பங்கள் பிரிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரை இந்த ஆண்டு சண்டைகளை தவிர்த்து குடும்ப ஒற்றுமை, குழந்தையோட பிற்கால நலனை எதிர்பார்த்து அமைதியா இருக்கிறது நல்லது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமா முயற்சி எடுங்க. புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு பொதுமக்களை குறிக்கக்கூடிய காரகிரகமா இந்த ஆண்டு இருக்காரு. பொதுமக்களா புதனால கிடைக்கக்கூடிய எந்த பலனும் கிடைக்காது. அதே நேரத்துல ஒரு பள்ளி மாணவனா ஜோதிடம் படிக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு அமையும். புதன் நீசபங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால பத்திரங்கள் உங்களுக்கு மதிப்புமிக்க வேல்யூவை கொடுக்கும். அதனால பத்திரங்களுக்கு தேவையில்லாம யாருக்கும் அடமான பொருள்லாம் வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஆண்டு விவசாயிக்கு சிறந்த ஆண்டு. மழை வரும்னு சொன்னோம். அதனால விவசாயத்துல கூடுதல் கவனம் செலுத்தலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய செலவு இல்லாம குறைவான செலவுல வீடு புதுப்பிச்சுக்கலாம். இந்த ஆண்டு வாஸ்து கோளாறை சரி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல பெரிய செலவுகளை செய்ய வேண்டாம். இந்த ஆண்டு வாஸ்து கோளாறுனால எந்த விதமான பெரிய தீமையும் நடக்காது. அதே நேரத்தில் அதுக்கு செலவு பண்றது வேஸ்டா இருக்கும். இதுதான் இந்த ஆண்டோட பலன். ஜோதிடராகிய நமக்கு கூடுதலாக அறிவுகளை பெருக்கிக் கொள்ள கடவுள் கொடுத்த வரம் இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல ஜோதிடருக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் வேகமா சேர்றது மட்டுமே. ஏன்னா புதனோட வீட்டுக்கு குரு வர ஜோதிட வர்றது ஒரு குருநாதர் மக்களை தேடி வரான்னு அர்த்தம். அது இடத்துல பெரிய ஜோதிடர்கள் நிறைய பேர் கடுமையா பாதிப்படைறதுக்கான வாய்ப்பா இருக்கு. ஸோ கூடுதலா தங்களோட தனிப்பட்ட ஒழுக்கங்கள்ல கவனமா இருந்துக்கங்க அப்படிங்கிறது கூடுதல் பலம். போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய சடன் டெத் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லது. மருத்துவம் சார்ந்த கல்வி தலை சிறந்த கல்வியா இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த கல்விகளை புதுவிதமான பாடத்திட்டங்களுக்கு தான் அதிக மதிப்பு இருக்கும்போது பழைய பாடத்திட்டங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்காது. அதனால புதிய பாடத்திட்டங்களுக்கு படிக்கிறது கூடுதல் சலம். ஒரு ஜோதிடர் என்ன மாதிரி படிப்பாங்க, என்ன மாதிரி நாலேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திருமண பொருத்தம் பார்க்கறதுல இந்த ஆண்டு பெரிய ஒரு வெற்றி இருக்காது. ஆனா படிக்க அனுப்புறது, தொழில் பண்ண அனுப்புறது, கடன் அடைக்க வைக்கிறதுமான ஆலோசனைகள் செய்யறவங்களுக்கு சிறந்த ஆண்டாகும். எண்கணிதத்தை பார்க்குற ஜோதிடர்களுக்கு மதிப்பு உயரும். டேரட் ஜோதிடம், எண்கணிதம், பரிகார ஜோதிடம் இதெல்லாம் அந்த ஜோதிடர்கள்லாம் பெரிய புகழ் அடைப்பாங்க. நிறைய ஜோதிட ஆசான்கள் உருவாகலாம் இந்த ஆண்டு. அடுத்த வருஷம் எல்லாருமே ஜோதிடர்கள் பெரிய ஆளாகலாம். இந்த ஆண்டு ஜோதிட வருமானம் கணிசமாக உயரும். விவசாயிகள் அதோட சிறப்பா இருப்பாங்க. பொதுமக்களா இருக்கக்கூடிய விவசாயிகள்
மற்றும் வியாபார பொருள் விற்பனையாளர்கள் நல்லா இருப்பாங்க. ஸோ தங்க நகை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பணம் கையோட்டு போகாமல் பார்த்துங்க. மெடிக்கல் தொழில் நடத்துறவங்க, மெடிக்கல் சார்ந்திருக்கவங்களுக்கு இது சிறந்த ஆண்டா இருக்கும். அவங்க கூடுதலா வருமானம் புரியக்கூடிய ஆண்டுகளா இருக்கும். இந்த மெடிக்கல் துறையில் இருக்கவங்களை சம்பாதிக்கிற இடத்துக்கு போறோம், புதிய இடங்கள் வாங்கி வைங்க. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் கிடைக்கும்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு அதிக செலவு வரணும் முதலே சொன்னோம். குழந்தைகளுக்கு செலவு வரக்கூடிய இந்த ஆண்டு ஒரு இயற்கை முறை மாறான முறையில குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதனால கூடுதல் கவனம் செலுத்துங்க. குழந்தைய செயற்கை முறையில் பெற்றெடுக்கிறவங்க இந்த ஆண்டு அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நற்பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவம் அதிகமாக வரும். கூடுதலாக கவனமா இருந்தால் போதும். இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஒரு சுபிட்சமான ஆண்டு அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம்னு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு 3/4 மணி நேரம் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். ஸோ ஒரு 10:45 வரைக்கும் உங்க டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க குமரேசன். ஐயா புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா இந்த நவநாயகர்களுடைய விஷயங்கள், அப்ப அது அந்த நவநாயகர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்ல அவங்களுக்கு அது நவநாயகர்களோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தாலும் அது எப்படி? கண்டிப்பா விவசாயம் இந்த முறை நன்மை அடையும் போது நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல விவசாயம் பண்ணிட்டு ஒரு கூடுதல் சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இயற்கையோடு இணைஞ்ச வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த இயற்கை இப்படித்தான் இருக்கும்னா அதுதான் நம்மளை வெல்ல போகுது. நம்ம அதோட இணைஞ்சு போறது சால சிறந்தன்னு அர்த்தம். இந்த வருஷம் நான் போலீஸ் துறைக்கு போறேங்கன்னா தாராளமா அனுப்புங்க. அது துறை நல்லா கிடைக்கும் போது அந்த துறை சார்ந்த பயணிக்கலாம்னு அர்த்தம். அதனால தாராளமா தனிப்பட்ட ஜாதகத்தோட உலக ஜாதகம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். நன்றி. நல்லது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா நீங்க சொல்றீங்களா இப்போதைக்கு இந்த தெய்வத்தை வணங்கினா இப்படி நடக்கும், தீபம் போட்ட அப்படி நடக்கும்னு, அப்படின்னா அந்த தெய்வத்துக்கும் கிரகத்துக்குமான தொடர்பு எப்படி வேலை தத்துவம் எவ்வாறு வேலை செய்கிறது ஐயா? உங்க வாய்ஸ் கிளியரா இல்லை, இருந்தாலும் கேள்வி புரிஞ்சிருச்சு, சொல்றேன் நான். அண்டத்துல இருக்கிற அத்தனையுமே பிண்டத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கோட்பாடு, அனுபவமும் கூட. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சலனத்தை நம்ம கரெக்டா கவனிச்சிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பிரபஞ்சம் என்ன சொல்லுதுங்கிறத உணர்ந்தோம்னா உடம்பு என்ன சொல்லுதுன்னு சொல்லிடும். அப்ப இந்த உயிர்ங்கிறது ஒரு ஜோதி வடிவமானது. இந்த உடம்புக்குள்ள 108 முடிச்சிருக்கு. இந்த 108 நவாம்சம்னு சொல்லலாம், 108 பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம், தாவரம் பொருள் சார்ன்னு சொல்லலாம். வெளியில் நீங்க என்ன சலனத்தை ஏற்படுத்தீங்களோ அதே சலனம் உடம்புக்குள்ளேயும் வரும். உதாரணமா நீ வெளியே ஒரு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உடம்பு ஒண்ணு நம்ம உடம்பு சந்தோஷமா இருக்கும். வெளியே ஒருத்தர் அழுகிறத பார்த்தா நம்ம உடம்பு கவலைக்கு போகும். நம்ம உடம்புக்குள்ள எல்லா தெய்வங்களுமே இருக்கு. அப்ப வெளியே தீபம் பொருதி ஒரு குறிப்பிட்ட தேவதை கும்பிடும்போது நம்ம உடம்புக்கு அந்த தேவதையை சார்ந்த சுரூபை நம்மளை மேம்படுத்துறதுக்கு அது உதவி செய்யும். அதனால நம்ம உடம்புக்குள்ள இந்த இந்த கரணத்துக்கு இதை கும்பிடுங்கிறது உடம்புக்குள்ள அந்த கரணாதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே உடலையும் உள்ளத்தையும் சரிவர பராமரித்தால் உலகம் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் சொல்லிட்டு வரோம். இது ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பு அப்படி வரும். நல்லது. அடுத்து வணக்கம். வணக்கம். இப்போ 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம்? 90s கூட கல்யாணம் மத்தாலும் கல்யாணம் பண்ண வேண்டாமா? ரொம்ப பெண்டிங்ல இருக்கிறது அவங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னால 80s கிட்ட நிறைய கல்யாணம் ஆகாம இருக்கு. உங்க ஆசீர்வாதத்துல இந்த வருஷம் நடக்கும். என் ஆசீர்வாதம் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும்னு நினைக்க விரும்புறேன். நடக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்போ இன்னொரு கேள்வி, நீங்க எளிமையா இருக்கு. இந்த ஆண்டு குரு புதனோட வீட்டுக்குள்ள போறாரு. நிறைய பேருக்கு திருமணம் வாய்ப்புகள் சிறப்பா நடக்க போகுதுங்கிறது அர்த்தம். கண்டிப்பா நடக்கும். நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னொன்னு நீங்க எளிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? எளிமையா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க தோற்றத்தை. ஐயோ அநியாயமே. கண்களை நம்பாதே. கண்கள் இல்ல, உங்க பேசுற விதம், பாக்குறது, இந்த இது அந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய வீடியோ இல்ல கேமரா, பெரிய பெரிய கேமரா செட்டப்போட பண்ணிருக்கலாம். பட் நீங்க ஒரு ஃப்ரண்ட் கேமராவோட நீங்க பேசும்போது எளிமையா இருக்கிறது காரணமா நினைக்கிறேன். நமக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். நான் சாப்பிட்ற 2 இட்லிக்கு இந்த வாழ்க்கை போதும்னு நினைக்கிறேன்.
ஓகே. பட் இல்ல அது ஜோசிய அதாவது இந்த அஸ்ட்ராலஜி ரீதியா சொல்றீங்களா? இல்ல நீங்க நினைச்சதுனால அப்படி நான் பண்ணீங்களா? அஸ்ட்ராலஜி ரீதியா பார்த்தோம்னா நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நான் ஒரு 1% ஓகே, படிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அந்த 1% படிக்கிறதுக்கு இதே அதிகமா தெரியுது. ஓகே, படிக்கிறதுக்கான நேரத்தை நிறைய நேரம் எடுத்துக்கிறேன். ஓகே, அதனால வந்து இதுல நீங்க ரொம்ப தலக்கணமா ஆடணும்னா காலை கீழே தள்ளி விட்டுருது. அது ஒரு ஓகே. முக்கியமான விஷயம். வாழ்ந்த முறையும் வாழ்ந்துட்டு இருக்கிற முறையும் இருக்குல்ல, கத்துக்கிட்ட ஆமா, விதம் இருக்குல்ல, ஆமா. அது இதே அதிகம் தான் தோணுது. சரி. அதுல எளிமைங்கிறது தோற்றத்துல விட நம்ம படிக்க ஓகே, வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்கிறது, அதுக்கான கவனம் தான் நிறைய இருக்கு. ஓகே, காலையில இருந்து நான் உங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தை சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் 16 பஞ்சாங்கங்களை புரட்டி பார்த்திருப்பேன். ஓகே, எந்தெந்த பஞ்சாங்கள்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்கிறத தாண்டி என்னோட அறிவு என்ன சொல்றது முதல்ல எழுதிட்டு அது ஓகே, சரியான வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு மட்டும் 16 பஞ்சாங்கங்களை படிச்சிருப்பேன். ஒரு ஓகே. வருஷத்துக்கு நான் 16 பஞ்சாங்கம் வாங்குறேன். இது எப்படி எளிமைன்னு சொல்ல முடியும்? சரி, அந்த 16 பஞ்சாங்கத்துக்குடைய வித்தியாசம், வேறுபாடு, இது சரி அது சரின்னு அனலைஸ் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கு. சரிங்க. இந்த எளிமைக்கு காரணம் உயர உயர மென்மையா இருக்கணுங்கிற அந்த அறிவு மட்டும்தான். சரி, நீங்களும் நல்ல வருங்காலத்துல வரும்போது அப்படியே எளிமையா இருங்க. சரிங்க. அது உங்க ஆசீர்வாதம். உங்களுக்கு தகவல் வந்து சேரணுங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கேமரா ஒழிய ஓகே, பெரிய காஸ்ட்லியான கேமரா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு லேப்டாப் போதும். உங்க தகவல் என் தகவல் உங்கள்கிட்ட வந்தா கரெக்ட். சரி. புரியுதானே? தேங்க்ஸ். அடுத்து பாருங்க, மேலோட்டம் பார்த்தீங்கன்னா எளிமையாட்டும் தெரியும். ஆனா பெரிய கவனங்கள் பூரா படிக்கிறதுல இருக்கிறதுனால தனிப்பட்டு கவனம் செலுத்த முடியறது இல்லை. அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து இப்ப ஒரு நிறைய படிக்கணுங்கிறதுக்கான வாழ்க்கை. அதனால வெளியே தெரியல. சொல்லுங்க அடுத்து. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், இந்த வருடம் என்ன பொருள் விலை அதிகம் உயரும் ஐயா? எப்படி இன்ன வரைக்கும் சொன்னனே நானு கவனிக்கல. ஆமாய்யா. தக்காளி வெங்காயம் உயரும், தங்க விலை உயரும்னு சொன்னீங்க. அதை மறுபடியும் கேட்டுக்குங்க, அதிலே பார்த்துக்கிறோம். அடுத்து அடுத்து கேட்கறோம், கேட்கலாம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல நீங்க சொன்னீங்க, ஒரு கிரகத்தை வந்து பலப்படுத்த முடியாது, ஏன்னா அது போன ஜென்மத்தோட கர்ம வினைகள் அப்படின்னீங்க. அப்ப நம்ம இந்த ஜென்மத்துல செய்யற நல்ல செயலுக்கு வந்து பலன் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு பூஜை புனஸ்காரமா இருக்கட்டும், ஒரு பிரார்த்தனையா இருக்கட்டும், எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு வச்சுக்கிறோம், ஒரு கால் கிட்ட ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். அதை அப்படியே சர்ஜரி பண்றது நல்லதா, ஒரு மயக்க ஊசி மாதிரி லோக்கல் அனதீசியா கொடுத்து பண்றது நல்லதா? எம்ஆர் மயக்கூசி போட்டு பண்ணா நல்லதுங்க. அந்த சர்ஜரியுடைய அளவை நம்ம குறைக்கல. அந்த மயக்க ஊசி போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வலி தெரியாம இருக்கு. வந்து ஆன்மாவை வலி இல்லாம கடப்பதற்கு நமக்கு பிரார்த்தனையும் பரிகாரம் தேவைப்படுது. புரியுதானே? இந்த இடத்துல பரிகாரம் என்ன செய்யுதுன்னா, ஃபாஸ்ட் ட்ராக்ல நீங்க உள்ள வந்துடுறீங்க. 500 கட்டி படிக்கிறதுக்கு 2000 கட்டி படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். ஒரு கண் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, சாதாரண போனீங்கன்னா அவர் டோக்கன் நம்பர் 100 ஸ்பெஷல் அப்படின்னு உள்ள போனேன், டக்குன்னு உள்ள விட்டு 3வது உள்ள விட்டுருவாங்க. அந்த கியூ ஒரு வேரியபிள் மாறுது. அதுக்காக அந்த சர்ஜரியோ மருத்துவம் எதுவும் மாறுறது இல்லை. நீங்க முன்னுக்கு போறீங்க, அதே வேலையை அனுபவிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்மளே நாம் தயார்படுத்தி கொள்வதற்காக கிரகத்தை பலப்படுத்துறங்க வழியில பிரார்த்தனை பண்றோம். கிரகம் ஒரு தன் வேலை குறிப்பிட்ட செய்து செயல் கொண்டே ஒரு கிரகம் தன் வேலையை செய்துகிட்டே தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா, ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யறது மூலியமா அந்த குறிப்பிட்ட கிரகம் வலுப்படணும். இப்ப டீச் பண்றது மூலியமாக புதன் கிரகம் வலுப்படும். ஆமா ஆமா. அதெல்லாம் நீங்க எந்த வேலை செய்றீங்களோ அந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து உட்காந்துரும். பெரும்பாலும் சொல்லுவாங்க, குடிக்கிறவனை பார்த்தா தெரிஞ்சிரும்னு, இனம் இனத்தோட சேரும்னு. அது மாதிரி நீங்க எந்த எண்ணங்களா ஆளப்பட்டு ஒரு வேலை செய்றீங்களோ அந்த எண்ணத்துக்குரிய நபர்கள் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க, நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம மிஸ் பண்ணி வெளியே வரவே முடியாது. அந்த கிரகத்துடைய நபர்கள் தான் நெருங்கி வருவாங்க. இப்ப நான் ஜோதிட புக்கு படிக்கிறேன்னா என் பக்கத்துல வந்து ஜோதிட புக்கு படிக்கிறவன் தான் வந்து பக்கத்துல உட்காரான், அவங்களோட தான் பேசுவாக்கு பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை செய்யும்போது பலமாயிருங்க. அது தோற்றமே அந்த கிரகத்தோட பேஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். புத்தாண்டு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றிங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் குருஜி. வாழ்த்துக்கள் சார். இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, மெட்டல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. என்ன எதனால
இப்படி அதான் போயிட்டு இருக்கு. சொன்னேன், இந்த தடவை ஷேர் மார்க்கெட்டு முறை ஆரம்பத்துல கம்மியா இருக்கும், போகும்போது இன்னும் நல்ல பீக்குக்கு போகும், பயப்படாம இருக்கலாம். பட் மெட்டல் மார்க்கெட்ல அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய ஸ்திரத்தன்மைகள் சரியா இருக்கு, இன்னும் 2-3 மாசம் ஆகும். அதுக்கு பின்னால அதோடைய ஷேர் வேல்யூ ஏறும், அது வரைக்கும் அமைதியா இருங்க. பட் உலகத்துல எல்லாம் இந்த சண்டை சச்சரவுகள், இந்த ட்ரம்ப் எல்லாம் என்னெல்லாமோ அதிகமா இருக்குங்க. அதிகமா இருக்குது. பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் நீச பங்கத்தில் இருக்காரு. கடுமையான வழிகளை மக்கள் அனுபவிச்சுதான் சரியாவாங்க. செவ்வாய் கூட நீச்சமா இருக்கிறதுனால ஆமா, செவ்வாய்களோட இந்த ஆண்டுக்கான மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், அது நீசமா இருக்கு. அதனால அது கொஞ்சம் வலியை கொடுத்து தான் சரியாகும். செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால என்ன பலன் குருஜி? புதிய கிருமிகள் நிறைய உருவாக போகுதுங்க. ஓ, புதிய கிருமிகளால நிறைய பேத்துக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நல்லது. கிருஷ்ணன் பேசுறீங்க. வணக்கம், சொல்லுங்க சார். உங்க ஆசீர்வாதம் வேணும். வாழ்த்துக்கள். ஐயா, இப்ப பொதுவா ரயில்வே துறையில வேலை வேணும்னா எந்த கிரகத்தோட சப்போர்ட், எந்த பாவத்தோட? விருச்சிக ராசியும் ராகு செவ்வாய் இந்த 3 கிரகத்துடைய அனுக்கிரகம் இருந்தாலும் கண்டிப்பா ரயில்வே டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். அது எந்த பாவத்துல இருக்கணும் ஐயா? லக்னம் பாவம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம். வெறும் ராசியிலே வச்சு பாத்துக்கலாமா? போதும், ராசியிலே வச்சா போதும். ஓகே, தேங்க்யூ. நல்லது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க லட்சுமண். சார், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. நம்ம புத்தாண்டு கூட்டு விளைவுல வந்துட்டு இப்போ வந்து தந்தைக்கு மகனுக்கு பாக்குறோம் ஐயா. அதுலதான் எனக்கு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் இருக்கு. எப்படி இருஜாதக கூட்டு விளைவுல தந்தைக்கு மகனுக்குள்ள உறவை இப்படி நம்ம செக் பண்ணி பாக்குறது அப்படின்றது? சரி, அப்பாவுடைய சூரியன் மேல பையனுடைய கிரகம் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அப்பாவுடைய குரு மேல பையனுடைய ஜாதத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அப்பாவுடைய சந்திரன் மேல பையன் ஜாதத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. நல்ல கிரகங்கள் 2 நட்பு கிரகம் வந்து நல்லதுன்னு சொல்ல போறோம். உதாரணத்துக்கு அப்பாவுடைய சூரியன் மேல பையனோட ராகு இருந்தா அப்பா அவன் டார்ச்சர் பண்ண போறான்னு அர்த்தம். அதே நேரத்துல அப்பாவுடைய சந்திரன் மேல மகனுடைய குரு வந்து அப்பாவோட ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்க போறான்னு அர்த்தம். 2 பேர் ஜாதத்தை எடுத்து வச்சுக்க. அந்த ஜாதத்தில் கூடிய கிரகத்தின் மேல இவரோட ஜாதகம் சுப கிரகங்கள் இருந்தா நட்பு, தீய கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் இருந்தா பகை கிரகங்கள் இருந்தா தீமை. தசாபுத்தி நாதர்கள் யாருன்னு பாருங்க, அதை மட்டும் எடுத்து இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றது சிறப்பா இருக்கும். சரிங்க, நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம். சங்கீதா பேசுறேன். இப்போ ராஜாவும் மந்திரியும் சூரியனா வர்றதுனால நமக்கு சூரிய தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுக்கலாங்களா? எப்பவுமே ஒரே கிரகம் ராஜாவும் மந்திரியா வந்ததுன்னா மக்களுக்கு அதிக தொந்தரவு இருக்கும். மக்கள் ராஜா வேஷம் போடுவாங்க, ராஜாக்கெல்லாம் மக்கள் வேஷம் போடுவாங்க. இந்த ரெண்டுமே எல்லா ஏழ்மையான இருக்கவங்களும் உயர்ந்த நிலைக்கு போகணும் போராடுவாங்க. உயர்ந்த நிலைக்கு அவங்க அடக்குறோம்னு சொல்லி இறங்கி வந்து சண்டை போடுவாங்க. ஸோ இதனால இது வீடுக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா அப்பா மகனை டார்ச்சர் பண்ணாரு, மகன் அப்பாவை டார்ச்சர் பண்ணுவான். அம்மாவை டார்ச்சர் பண்ணும், அம்மா குழந்தைகளை டார்ச்சர் பண்ணும். இது சூரிய புத்தி நடக்கிறவங்க குடும்ப வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கும். அவங்க குழந்தைகிட்ட கொஞ்சம் கவனமா அமைதியா இருந்துட்டா போதுமான உண்டு. சரி, சரிங்க சார். இப்ப ஆளுமை கிரகமும் ஆகமி கிரகமும் எதோட தெய்வத்தை வணங்கணும் சார்? 2மே வணங்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? இதுல வந்து நீங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா ஆகமையை கும்பிட போறோம். ஆளுமை நடக்கும்போது சம்பவங்கள் வந்து உங்களை யாரும் பாதிக்காம இல்லாம இருக்குது, பாதிப்படையாம இருக்குது, ஆளுமையை கும்பிட சொல்லுவோம். சரிங்க சார். இந்த 2யுமே கும்பிடுறது உங்களுக்கு நற்பலன் தான் கொடுக்கும். அதுக்குதான் சார் 2மே கும்பிடணும்னு சொல்றீங்கல்ல, அதுதான் சரி எப்போ எதுக்கு கும்பிடணும்ன்றதுக்கு தாங்க சார். 2மே கும்பிடுறது மூலியமா உங்களுடைய பிற்கால வாழ்க்கை கடன் அடையுது, பிற்காலம் இனிமே வரப்போற வாழ்க்கைக்கான பொருளாதாரம் உயருது. கடன் அடைச்சு பொருளாதாரத்தை உயர்த்துறது சிறப்பு. ஓகேங்க சார். நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. சொல்லலாம், கேட்கலாம், யாராவது கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க டாக்டர். இந்த குலதெய்வ வழிபாடு மட்டுமே போதாதுங்களா ஐயா? எதுக்குங்க உபாசனை தெய்வ வழிபாட்டையும் கேட்குறீங்க? ஒரு டாக்டருக்கு நீங்க டாக்டர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்க ஒரு மாத்திரை மட்டும் கொடுக்கறதில்ல, 3 மாத்திரை கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? ஆமா. ஏன் கொடுக்குறீங்க? ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா அதுக்கு வந்து புண்ணு வராம இருக்கு, ஒரு ஒமிஷ் ஒரு மாத்திரை கொடுக்குறோம் இல்லையா? ஆமா, வயிறு எரிச்சல் இல்லாம இருக்கிறது மாத்திரை. அதாவது நோய்க்கு ஒரு மாத்திரை, அதுக்கு சப்ளிமெண்ட் ஒரு மாத்திரை, அது 2 மாத்திரையும் புண்ணு வராம ஒரு மாத்திரை கொடுக்குறோமா இல்லையா? ஆமா. அது மாதிரி நம்ம குலதெய்வம் ஒரு வேலை செய்யுது, உபாசனை ஒரு வேலை செய்யுது, இசையும் ஒரு வேலை செய்யுது. ஒன்னும் இன்னொரு வேலை கட்டாயம் செய்யாது, செஞ்சா நமக்கு பத்தாது. அதனால அது அந்த துறை வாரியா அவங்களை கும்பிடணும்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் மாதிரி குலதெய்வம்.
ஆமாமா. கீழே எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த ஒரு நீ மிதிக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனா அது எப்ப வேணாலும் அது ஒரு கேஸ் எடுத்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் வழிபடும் போது அதோடைய நெட் ரிசல்ட், அதோட இறுதி பலனை குலதெய்வம் பிடிச்சி கையில கொடுத்துரும் வேகமா. ஐயா எங்க வணக்கங்க. போனாலும் எங்க போனாலும் இறுதியாக பலன் தரப்போறது குலதெய்வம் தான். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அது இறங்கி வராது. அதெல்லாம் நம்ம அப்பப்ப அந்த சின்ன தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, காஞ்சிபுரத்துல இருந்து சந்திரமொழி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க உங்களோட சொல்லுங்க. வீடியோஸ் தான் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுயா. நிறைய ஜோதிடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நேரம் ஒரு மாதிரி தோயோடையும் போதெல்லாம் உங்களோட வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறைய கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க. நல்லது. இந்த நன்றி ஆளுமை கடவுளுக்கு, நன்றியே கடவுளுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றிங்க. இந்த ஆளுமை கிரகத்தை பத்தி ஒரு சந்தேகங்க. அந்த ஆளுமை கிரகம் வந்து 91 ஜாதகங்க. மகம் நட்சத்திரத்துல 4 கிரகங்கள் இருக்கு. குரு, சூரியன். கேள்வியை மட்டும் சொல்லுங்க. இப்ப அவரே அந்த அந்த மக நட்சத்திர அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆளுமை கிரகம் எங்க இருந்தாலும் எந்த பாவத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த செயலை கொடுக்கும். ஒண்ணு, 8ஆம் பாவத்துல இருக்கும்போது 8ஆம் பாவத்துக்கு நற்பல என்ன, திடீர் தனயோகம். அவர் எல்லா நாளும் கொடுக்காம திடீர்னு தனயோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. சரி அப்படிதான் லாட்டரி சீட்டு, நல்ல இடத்துல திருமணம், நல்ல குழந்தைங்க, திடீர்னு ஒரு அவார்டு, இதெல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம். சரி சரி. இவருக்கு கரணாதிபதியுமே பத்திரியா வந்துருது. அது கேதுவாவே இதுல உங்களுக்கு அந்த ஆளுமை கிரகம் உங்களை வந்து ஒரு அந்த எந்த பாவத்தில இருக்கோ அந்த பாவத்திலே உங்களோட ஆளுமையை வெளிப்படுத்தி உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. அது அவரு கர்ம நீங்க 8ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஒரு விபத்து நடந்தா கூட நம்மளுடைய காயம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓ சரிங்க சரிங்க சரிங்க. நல்லது. அதான் அந்த புரிதலுக்காக தான். நல்லது. நன்றி. அடுத்து அடுத்து வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம், சொல்லுங்க. இப்ப இந்த பஞ்சாங்கத்துல வந்து இப்ப ஆதாயம், விரயம், சுகம், துக்கம்னு போட்டுக்குவீங்க. தனிப்பட்ட ஜாதகம் பாக்குறப்போ அதை கொஞ்சம் கிளப் பண்ணி எடுத்துக்கலாங்களா? என்ன டிஃபரெண்ட்? எடுத்துக்கலாம். ஒரு இதுக்குமே ஆதாய விரயம் இருக்கு. தனிநபருக்கும் ஆதாயம் விரயம் இருக்கு, பொதுமக்களுக்கான ஆதாய விரயம் இருக்கு. நம்ம பொதுமக்களுக்கு பார்க்கும்போது நம்ம எந்த துறையில முதலீடு பண்ணலாம்னு பார்த்து பண்றோம். தனிப்பட்ட ஜாதகம் நாம பண்ணலாமான்னு பார்க்கலாம். ரெண்டையுமே கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப பஞ்சாயத்துல ஓடுறது வந்து நம்ம கிளப் பண்ணி எடுத்துக்கலாங்க. தனிப்பட்ட பொது உலகத்துடைய பொருளாதாரம் ஏன்னா எப்பவுமே தனி மனித பொருளாதாரத்துல உலகத்தோட சார்ந்த பொருளாதாரம் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கும். உலகத்துடைய பொருளாதாரம் மாறும்போது நம்மளும் மாற்றம் அடைஞ்சிருவோம். அதான் அதோட எனர்ஜி. சரி சரி. நல்லது. அடுத்து வணக்கம் ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா. ஹை டிகிரி பிளானட் வந்து வேதை நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அது எப்படிங்க ஐயா பலன் தரும்? பாருங்க, அதிக பாகை பெற்ற கிரகம் கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்க போதுங்கிறது ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்ப அந்த ரூல் ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டாவது, வேதை நட்சத்திரம் என்ன, அந்த பலனை கொடுத்த பிறகு உரிமையை கொண்டாடும் போது மண்டையில கொட்டும். எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, நல்லா தின்னுங்கன்னு சொல்லி சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தின்னுட்டு போறீங்க பாருங்க, அப்படின்னு மனசுக்குள்ள கருவுறது தான் அது செய்யும். செய்யறதையும் செஞ்சுட்டு அதை சொல்லியும் காட்டும்னு அர்த்தம். வேதை என்ன செய்யும்னா, உங்களோட தரத்தை குறைக்கிற வேலையை, உங்களுக்கு கெட்ட பேர் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதிக பாதிப்பட்ட கிரகம் ஒரு பொருளாதார உதவியை பெருசா பண்ணும். அப்ப பணம் வரும்போது பணம் வந்துருச்சுன்னு தலைக்கணம் இல்லாம இருக்கணுங்கிறத அது சொல்லுது. சரி, ஓகே. நல்லது. ஓகே. அடுத்து வணக்கங்க. சேலம் இருந்து கௌதம் பேசுறேங்க. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ 2 கேள்விங்க. இப்போ வந்து கர்மா குறையறத வந்து எப்படிங்க ஃபீல் பண்ணலாம்? இன்னொன்னு வந்து பாகை முறையில் +−3ல வந்து நிறைய கிரகங்கள் வந்து சேர்க்கை கூடமானமா இருந்தா எப்படி அதை ஜட்ஜ் பண்றீங்க? 2 கிரகம் இருந்தா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். 4 கிரகங்கள் வந்து எல்லாமே +−3க்குள்ளேயே எல்லாம் நெருங்கி இருந்தா எதை முதன்மைப்படுத்தி எப்படி இருக்குது? 2 கேள்விங்க. முதல் கேள்வி திரும்ப சொல்லுங்க கேள்வியா, ஒரு கேள்வியா? கர்மா குறையறத வந்து எப்படி ஃபீல் பண்ணுங்க? நீ கர்மா குறையுதுன்னு சொல்லும் போது நீங்க ஒரு பிளசண்டான சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு, நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல போன ஒரு வேலை டக்குன்னு நடக்கும். 2, மூணாவது, உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய சம்பவங்களுக்குரிய நபர்கள் பக்கத்துல வந்து நடத்தி வரதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த 3 அதோட முக்கியமான கண்டென்ட். 2வது கேள்வி சொல்லுங்க. இப்ப பாகை முறையில வந்து +−3ல இருக்கும்போது கிரகங்களுக்கு வந்து ஒரு சேர்க்கை பலன் சொல்லிட்டீங்கயா. 4 கிரகங்கள் நெருங்கமா இருக்கு. இப்ப சூரியன் +3, சந்திரன் 4,
இதுவும் சூரியனும் செவ்வாய் 3 அப்படின்னா இதுக்கு இருந்து எப்படி எடுக்கிறதுங்கய்யா? பாருங்க 4 கிரகம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? 1 2 3 4ன்னு 1 2க்குள்ள கிரக சேர்க்கைக்கு பலன் சொல்லுங்க. 2க்கும் 3க்குள்ள கிரகத்துக்கு பலன் சொல்லுங்க. 3க்கு 4க்கும் கிரகத்துக்கு பலன் சொல்லுங்க. இந்த 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்க 2வது கிரகத்துடைய பகையை சொல்லுங்க. அது 5 கண்டென்ட் 6 கண்டென்ட்டை பிரிச்சு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓ, சரி. நல்லது. அடுத்து சார், கர்மாங்கிற வார்த்தை சொல்லும் போதே முதல்ல பயப்படாம இருங்க. முதல்ல நம்முடைய சம்பவங்கள், நமக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்க பேர் கர்மா. நான் நல்லவனா தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு வழியோடு இருக்கும்போது அதுக்கு காரணம் தெரியும் பதில் சொல்றது கர்மா. ஸோ நீங்க உங்களுடைய சோல் பாடி அப்படிங்கிற ஒரு ஆன்மாவை நீங்க பரிசுத்தப்படுத்திக்கிட்டு வந்தா, ஒரு பக்தி மார்க்கத்துல அதிக ஈடுபாடு இருந்தா, இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஹைலா பண்ணிட்டு இருக்கும்போது உங்க கர்மா உங்களுக்கு இருக்கும், ஆனா உங்களுக்கு கடைசி கீழே இறங்கிடும். நீங்க ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால நீங்க பண்ணக்கூடிய எல்லா பிரார்த்தனைக்கு பின்னாலையுமே உங்க கர்மாவோட கடன் குறையுதுங்கிறத மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா. சென்னையில இருந்து வாசு பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். ஐயா, இந்த வருஷம் இப்ப வேலையில இருக்கவங்க வந்து புதுசா தொழில் தொடங்குறதுக்கு எப்படி இருக்கு ஐயா? ஆக்சுவலா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது. என்ன தொழில்னு எடுத்துக்கங்க. கார் சம்பந்தப்பட்ட தொழில பண்ணலாம். பெட்ரோல் பங்கு, எரிவாயு சம்பந்தப்பட்ட பொருள் பண்ணக்கூடாது. இடங்கள்ல இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் விலை குறைய போகுது, இடத்துல முதலீடு பண்ணலாம், நகையில முதலீடு பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க என்ன தொழில் பண்றீங்கிறத பொறுத்து தாராளம் பண்ணலாம். முதலீட்டாளர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டே. சரிங்க ஐயா. அதே போல இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப இந்த ஜோதிடத்துல வந்து இப்ப நிறைய பேர் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு வராங்க ஐயா. ஆக்சுவலா அவங்க வந்து முறையான தொழில்முறை ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை விஷயங்கள் இல்லாம பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா இன்னும் நல்லது ஐயா. ஆக்சுவலா ஜோதிடத்துக்கு பலன் சொல்றதுக்கு ஒரு ஜோதிடர் எப்ப தகுதி ஆகிறாரு ஐயா? ஜோதிடத்துக்கு வந்து படிக்கணுங்கிற ஒரு முதல் முயற்சி எண்ணம். 2வது காரகத்துவத்தையும் பாவத்துவத்தையும் தலைகீழ படிங்க. அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு புரிஞ்சுப்பேன். 3வது கோச்சாரத்தை தெரிஞ்சுப்பேன். தசாபுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த காரகத்துவம் பாவகத்துவம் கோச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க 50% ஜோசத்துக்குள்ள வந்துட்டீங்க. தசாபதி திரும்போது 75% ஜோசத்துக்குள்ள வந்துட்டீங்க. முதல் சொன்ன காரகம் பாவம் கோச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ண பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஆயிடும். சக்சஸ் ரேட்டை அதிகரிக்க உங்க ஆர்வம் உங்களுக்கு புடம்போட ஆரம்பிச்சிடும். எல்லாம் படிச்சு ஜோசியர் ஆகுமா? இந்த ஜென்மம் பார்த்தாது ராஜா, இன்னும் 5-6 ஜென்மம் ஆகும். நானும் 1% படிச்சுட்டேன், அதுக்கே திணறுது. படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இவ்வளவுதான் படிங்கன்னு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நிறைய படிக்கணும். அடுத்து. ஐயா வணக்கம். வணக்கம். நந்தகுமார், பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க. உங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றது எல்லாமே பொருந்தி வருது. எளிமையாகட்டும் அந்த மாதிரி புழைக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. உணர முடியுது. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்ப கடைசி 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பொருந்தி வருது. நீங்க சொல்றது எல்லாமே வந்து மத்தவங்க சொல்றது எல்லாமே கூட பொருந்தி வருது. ஆனா நிறைய நாலேஜ் வேணும். இதெல்லாம் இன்னும் டிராவல் பண்ணணும்னா நிறைய நாலேஜ் வேணும், படிக்கணும். அது உங்க ஆசீர்வாதம் வேணும். கத்திட்டு இருக்கிறோம். அதைத்தான் சார் திரும்ப ஆமா ஆமா இங்க பாருங்க, வாத்தியாருங்கிறது முதல் மாணவர், அவ்வளவுதான். மாணவருங்கிறது 2வது மாணவர். நான் 1ஆம் கிளாஸ் படிக்க நீங்க நான் 2வது இருக்கு, நீங்க 1வது இருக்கீங்க, அவ்வளவுதான். நாளைக்கே நீங்க வந்து திடீர்னு 3வது மாணவர் 3ஆம் வகுப்புக்கு போயிடலாம். படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் உயர்வு. எப்பயாவது போதும் நிறுத்திங்கன்னா உங்களை டீப்ரமோட் பண்ணி 0 நீங்க அன்குவாலிஃபை ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆகாம இருக்கணும்னா அப்டேட்லயே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். வயசாக மறதி வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொன்னாரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆர்வமாக படிக்கிற எந்த வித்தையும் மறதி தராது. படிச்சுட்டே இருங்க. அதனால போதும்னு மட்டும் நிறுத்தி திரும்பி பார்த்தீங்கன்னா காணாம போயிடுங்க. எல்லா ஜோசியருமே பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்க. இப்படி நின்ன மேலே ஏறிட்டு போயிடுறாங்க. அதனால உங்களோட வேகம் அவசியம் தேவை. உங்களோட பொதுமக்களுக்கு கேள்விகள் பண்ணு. ஜோதிடருக்கு வர்ற கேள்வியோட பொதுமக்கள் கேள்வி நிறைய வருது, தோணுது விதவிதமா. அப்ப நீங்க என்ன அதோட அதிகமா தோணணும், அப்பதான் படிக்க முடியும். ரைட்.
லாஜிக்க நன்றி. உள்வாங்கிருங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. லாஜிக் உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் வேகமா ரெடி ஆயிரும், லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்கன்னு அர்த்தம். நன்றி ஐயா. நல்லது. அடுத்து ஐயா, என் பேர் சத்யராஜ். நான் திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார். வணக்கம். ஐயா, உங்களுக்கு வணக்கம். இங்க இருக்க அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த வருடம் ஐடி ஃபீல்டு எப்படிங்க ஐயா இருக்கும்? நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஐடி நல்லா இருக்கும். வெளிநாட்டு வாழக்கூடிய, வெளிநாட்டு ஆர்டர்கள் நம்பி, ஜாப் ஒர்க்கை நம்பி இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் வந்து மதிப்பு கொஞ்சம் குறையும். ஸோ சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் பெரிய லெவலுக்கு போயிடும், பெரிய கம்பெனிகள் எல்லாமே தொந்தரவு பண்ணி போடும். நன்றிங்க ஐயா. நல்லது. அடுத்து ஐயா வணக்கம். வணக்கம்மா. பரிகாரத்துக்கும் கர்ம பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப கோயிலுக்கு போறோம், தீபம் போடுறோம், அதுல வந்து கர்ம பரிகாரம். இவருங்க, பரிகாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் முன்னிறுத்தி பண்றது பரிகாரம். திருமணம் ஆகல, வீடு கட்ட முடியல, கடன் அடைக்க முடியல. கர்ம பரிகாரங்கிறது ஏற்கனவே இருக்க மெமரி இருக்கக்கூடிய நினைவுகளை அழிக்கிறீங்க. அதன் மூலியமா வாழ்க்கையை லேசா எளிமைப்படுத்திக்கிறீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? சாதாரண பரிகாரங்கிறது சம்பவங்களை நடத்துவதற்கு, நடத்தி வைப்பதற்காக செய்யறது சாதாரண பரிகாரம். கர்ம பரிகாரங்கிறது நம்ம மனசை லேசா இருக்கும்போது வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு தயார்படுத்துறது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். கைவினை கரணத்துக்கு எளிமையா வீட்டிலேயே பின்பற்ற மாதிரி ஏதாவது இப்ப கரசை கரணத்துக்கு இது பொதுவா சொல்றதை விட அவன் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து சொல்றது கூடுதல் பலமா இருக்கும். பொதுவா நீங்க வீட்டுல தீபம் எதிர்ச்சே வாங்க பாருங்க. நான் எனக்கு இத்தனை வருஷத்துல வீட்டுல தொடர்ந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அது வீட்டுல யாராவது சொல்லுவாங்க, எதுக்கு எப்ப பார்த்தாலும் இத்தனை தீபம் எரியுதுன்னு. அந்த எரிய எரிய என்னோட வாழ்க்கையோட வளர்ச்சியும் மனசும் லேசா இருக்கு. எந்த கோடை போட்டீங்களோ அந்த கோடுக்கு மேல அதிகமான கோடு தான் என்னோட கவலையும் பிரச்சனையும் இருக்கும். ஆனா நான் லேசா வாழ்ந்துட்டு இருக்கேன், எளிமையா இருக்கிறேன், ஒரு ஹாப்பியா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்கான பரிகாரத்தை நானே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி நம்மளை மேம்படுத்திக் கொள்வதற்கு நமக்குள்ள வழிபாடும் பிரார்த்தனையும் பரிகாரமும் தலை சிறந்த ஒன்றாக இருக்கும். இன்னொன்னு கேள்வி கேட்டாங்க, பரிகாரம் சொல்லும் போதே முதல்ல பரிகாரம் பண்றதுக்கு தகுதி நம்ம ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும். அந்த பரிகாரம் பண்ணக்கூடிய தகுதி தரக்கூடியவர் இல்ல தடுக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா, தடுக்கக்கூடியவர் செவ்வாய் இல்ல அஷ்டமாதிபதி. நீங்க ஜோதிடத்தை இல்ல பரிகாரத்தை பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துல பரிகாரம் எந்த பாவத்துக்காக பண்ண அந்த பாவத்துடைய தன்மைக்கு செவ்வாய் தொடர்பு இருந்தா, இல்ல ஒரு கேள்விக்கான காரகரத்துக்கு செவ்வாய் தொடர்பு இருந்தா அந்த பரிகாரம் பலிக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா பிரார்த்தனைக்கு வீரியத்தை குறைக்கும், அவ்வளவுதான். அஷ்டமாதிபதி தசாபத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயம் அதுக்கு அண்டத்தை குறைக்குமே ஒழிய கம்ப்ளீட்டா உங்களை காப்பாத்தாரு. எல்லாத்துக்குமே பரிகாரம் ஒன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்பி ஒரு கண்மூடித்தனமான பரிகாரத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த பரிகாரம் நமக்கு கேட்கும், இந்த பரிகாரம் நமக்கு கேட்கும், இந்த பரிகாரம் கேட்காதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடிய கிரகம் செவ்வாயும் அஷ்டமாதிபதியும். அவங்களுடைய கிரகத்துடைய தன்மையை எடை போட்டு பலனை பலத்தை அறிந்துதான் பலன் சொல்லணும், பலன் எடுத்துக்கணும். ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. சரி, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. அதான் சரி, நான் சோடச்சி அம்மனை நாம வந்து இன்னைக்கு சொன்ன டைம்ல நாம தொழறலைங்க சார். அந்த தேவி நம்ம தொழறது கரெக்டா இல்ல அதனுடைய அனுகிரகம் எப்படி நம்ம உணர முடியும்? நான் உங்களோட பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சிட்டே வருதான்னு பாருங்க. சோடச்சிங்கிறது 16 கலைகளை கொண்ட ஒரு தெய்வம். அது உங்களோட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டே வந்தாலும் இங்க சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அந்த இரவுல கும்பிட என்ன ஆகுன்னா உங்களோட தனிப்பட்ட கர்மா வெளியில போய் பரிகாரம் பண்ணாம நீங்க இருந்த இடத்துல உங்களை கியூர் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு சோல் அப்படிங்கிற அந்த ஆன்மா தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதன் மூலியமா கடினமான கவலைகள் நம்மளை அட்டாக் பண்ணாது. நம்ம நினைச்ச நேரத்தில் நம்ம மனசு லேசாகிறதுக்கு அந்த சோடசி பயங்கரம் சொல்லுது. சோடசின்னா 16 கலை. நம்ம உடம்புல கூடிய 16 விதமான சக்திகளும் நம்மளை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலே நீங்க உங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பக்காவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து கும்பிடலாம். அது பலனை அனுபவிக்கிறதுனா நீங்க லேசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க. உதாரணமா ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு 50 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு சார், சோடசியை கும்பிட்டுக்கிட்டே வந்தேன், இப்ப எனக்கு 1.25 கோடி கடன் இருக்கு, ஆனா ஹாப்பியா இருக்குங்கிறாரு. தெய்வத்தை கும்புறதுனால கடன் குறையல, ஆனா ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அப்ப இந்த 1.25 கோடி எப்படி வந்துச்சுன்னா சொத்து 3 கோடிக்கு உயர்ந்திருக்கு.
அவர் அந்த உயர சொத்து உயர கடனுடைய அளவை பத்தி கவலைப்படல. அப்ப சோடசி என்ன செய்யுதுன்னா உங்க பிரச்சனையை குறைக்கணும், உங்களை லேசா வச்சுக்கிறதுங்கிறது தான் அதோட முக்கியமான உணவு. அதனால நம்மளுடைய நிறைய மாணவர்களுக்கு சோடசியை கற்றுக் கொடுக்கறதுடைய நோக்கமே, நீங்க முதல்ல எளிமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தா மட்டும்தான் நீங்க பலன் சொல்லும்போது கேட்கக்கூடிய கதைகள் உங்களை காயப்படுத்தாது. அவங்களுடைய கடுமையான வழிகள் உங்ககிட்ட வராது, உங்களோட வழிகளும் அவங்ககிட்ட போகாதுங்கிறது உங்களுக்குள்ள பாலத்தை சரி பண்ற வேலைக்கு தான் சோடசியை கற்றுக் கொடுக்கும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சு சார். இன்னொரு கேள்விங்க சார். இப்போ நம்மளுடைய உழைப்புல மத்தவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்ம பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எப்பவுமே ஒரு மனசுல சங்கடமே இருக்கு. அது என்ன கிரக அமைப்புனால அப்படி வரும்? நம்ம லக்கணத்துல நிறைய கிரகங்கள் இருந்தா எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டே இருப்போம். அதான் ஆன்மா பதிவு. லக்கணத்துல எந்த கிரகமே இல்லை, அவரு ஒரு வீட்டு நிர்வாகத்தை எல்லாத்தையும் அவரே வெளியே அனுப்பிச்சிருவாரு. லக்கணத்துல நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையை பார்வையில்லைன்னா எல்லாத்தையும் நம்ம இழுத்து போட்டு இந்த கர்மம் நம்ம வழியை வாங்கிக்கிறோம். ஸோ லக்கணத்தோட தொடர்பு உள்ள நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகர்கள் முதல்ல அடுத்தவங்களை அனுசரிச்சு போறனால கர்மாவை ஏத்துக்கிறாங்க. இவங்க என்ன பரிகாரம்னா அவங்களுக்கு வழி உடம்புக்குள்ளே இருக்குது. லக்கணத்துல எந்த கிரகம் இல்லை, லக்கணத்தை யாரையும் பார்க்கல, லக்னாதிபதி யாரோடையும் சேரல அப்படின்னா அவர் யாரையும் மதிக்க மாட்டாரு, அவர் வேலையை பார்த்துட்டு அவருக்கு பிறரால கர்மம் வேகமா வராது. நம்ம ஜாதக அமைப்பு தான் முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்து ரொம்ப நன்றி. நல்லதுமா. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இப்போ நீங்க புதிய நோய் வரும்ன்றீங்க, அதாவது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த கொரோனா மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனா அந்த 3 கிரகம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொரோனா அளவுக்கு போகாது, புதிய கிருமிகள் அறிவிக்கப்படும். இந்த கிருமிகள் இந்த வருஷம் உருவாயிருக்குது, இந்த 2 வருஷம் கழிச்சு இதோட ஆளுமை அதிகமாகுன்னு டிக்ளேர் பண்ண போறாங்க. கிருமிகளால் தாக்கம் இருக்கிறதை விட கிருமிகளை கண்டுபிடிப்பார்கள். இது உலக அளவுல இருக்குங்களா இல்ல நம்ம இந்தியாவுக்குன்னு மட்டும்? உலக அளவுல ஆண்டு பலன்கிறது உலக அளவில். சரிங்க. இன்னொரு ஜாதகம் இதுல ஒரு 2007 பிறந்த ஒரு பெண் குழந்தையோடது லக்னத்திலேயே சூரியன், சனி, புதன், கேது எல்லாமே ரொம்ப நெருக்கமான பகையில, அதாவது 2, 4, 7, கேது வந்து 13 இப்படி இருக்காங்க. லக்னம் மட்டும் 21 டிகிரி. சோ லக்னாதிபதி சூரியனும் அங்கதான் இருக்காரு. சூரியன், சனி, புதன், கேது இந்த 4 கிரகமும் லக்னத்துல இருக்கு. சுக்கிரன் வந்து வக்ரமாகி 12ல இருக்காரு. சிம்ம லக்னம். நீங்க ஜாதகத்தை சொல்றது கேள்வி சொல்லுங்க முதல்ல. இப்போ இந்த கிரகம் இருக்க இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஆகணும்னு விரும்புறாங்க. டீனேஜ் பொண்ணுதான். அதுக்கு மூல காரணம் சூரியன் சுக்கிரன் இடைவெளி தூர அளவு அதிகமா இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் பார்த்தா போதுமா? லக்கணத்தில் கூடிய 3 கிரகங்கள் தான் அலிகிரகங்கள், சனி, கேது. அதோடைய அமைப்பு லக்கணத்துக்கு நெருக்கமா இருந்தா அவங்களுக்கு இன்னொரு பாலினமா மாற விரும்புவாங்க. அது நடந்துரும். இப்ப கோச்சார கேது இப்ப வர்றாரு இல்லையா அங்க, அப்ப இந்த டைம்ல நடக்கும் நம்ம சொல்லிடலாம். ஆமா. இப்ப இவங்கள படிப்புல பிறந்த கால கிரக அமைப்பு ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும். கோச்சாட்ல அந்த கிரகம் வரும்போது அந்த எண்ணத்துக்கான சூழ்நிலையை உருவாக்கி ஆரம்பிச்சு வைக்கும். தசாபுத்தி வரும்போது சம்பவம் நடந்து முடிஞ்சிடும். நீங்க இப்ப சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இவங்க இதுக்கு வந்து 31 டிகிரி சூரியனும் சுக்கிரனும் இடைவெளியில இருக்காங்க. ஆனா சூரியன் வக்ரமா தான் இருக்காரு. இப்ப ஆனா பிறந்த கால யார் வக்ரமா இருக்காருங்கம்மா? சுக்கிரன் வக்ரமா இருக்காரு. அப்ப சூரியன் நோக்கி அது போகல, பாகை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. ஆமா. அப்படிங்கிறது சூரியன் விட்டு விலகித்தான் போகுது. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அப்போ ஒரு வயசு = 1 டிகிரி வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன வயசாச்சு? இப்ப 17 வயசு ஆகுது. 17 டிகிரி பின்னால போயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப 48 டிகிரி இடைவெளி இருக்குன்னு அர்த்தம். அதனால இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னும் அந்த விரிவாக்கம் அதிகமா போய்கிட்டே இருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த எக்ஸாக்ட் கேது போய் அந்த லக்கன் டிகிரியை தொடும்போது அந்த பாலின மாற்றத்துக்கு அதுக்கான முயற்சி அது செஞ்சிடும். அப்ப நடக்கிற தசா புத்தி கேதுவா இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல போய் இறங்கிடும். இல்லைன்னா அதுக்கான முயற்சியை பண்ணிட்டு விட்டுரும். எப்ப கேது புத்தி வருதோ, கேது அந்தரம் வருதோ, கேது வருதோ அப்ப அந்த செயலை செய்யும். ஆனா செய்யாமல் போகாது. இல்ல இப்போ நடக்கிறது அவங்களுக்கு சனி தசை. இப்ப அடுத்து வந்தாலும் புதன் தசை, அடுத்து கேது. சொல்றது தசையை விட்டுருவோம். அதுல புத்தியோ அந்தரமோ இருந்தாலும் போதும்னு சொல்றோம்.
இப்ப இவங்கள படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி அனுப்புறதுக்கு நம்ம வேற என்ன தாராளமா நீங்க பண்ணலாம். பாலின மாற்றங்கிறது வேற, படிப்புக்கான முயற்சிங்கிறது வேற. அது எங்க போனாலும் அந்த எண்ணத்தை அது விடாது. சரிங்க குருஜி, நல்லது. நன்றி. நன்றிம்மா. அடுத்து நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம்மா. அவங்க ஆசீர்வாதம் வேணும். சொல்லுமா. நமஸ்காரங்க. இப்போ பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம். இப்ப சரி. அவங்களுக்கு குலதெய்வம் அங்க உள்ள குலதெய்வத்தை தான் ஃபாலோ பண்ணணுமா? ஆமா. அது எப்படி வருது? இப்ப அதுக்காக அவங்க அம்மாவுடைய குலதெய்வம் அதுக்காக அம்மாவுடைய குலதெய்வத்தை கும்பிடாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆ, அவங்க எப்ப நீங்க கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த கன்னிகாதானத்தை அவர் முழுசா ஏத்துக்கிட்டாங்க, இல்ல இவங்களும் அதை சம்மதிச்சுட்டாங்கன்னா வீட்டுக்காரோட குலதெய்வத்தை தான் கும்பிடணும். கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கல, இல்ல அவரும் ஏத்துக்கல, இல்ல அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அம்மாவோட குலதெய்வமும் வேலை செய்யும், அப்பாவோட அந்த கணவருடைய குலதெய்வமும் வேலை செய்யும். ரெண்டும் சமமா வேலை செய்யும். நீங்க கன்னிகாதானம் அப்பா கொடுக்க முடியல, வேற யாராவது கொடுத்தாலும் கன்னியாதானம் கொடுத்துட்டாலே வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சது. நீங்க எல்லா விதமான பவர் ஆஃப் அட்டானி அப்படின்ற அதிகாரத்தை அப்புறம் கணவர் கொடுத்துட்டீங்க, அப்படி தெய்வத்தை மட்டும் கொடுக்காம விட்டுருவீங்களா என்ன? அதெல்லாம் சகல உரிமை அங்க போயிருது. அது இல்லாம அதுவா லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அம்மா குலதெய்வத்தையும் கும்பிடணும், அப்பா அந்த வீட்டுக்காரோட குலதெய்வத்தையும் கும்பிடணும். சமமா. சரி. இன்னைக்குமே கிராமங்கள்ல மங்களி குடிவரின்னு ஒண்ணு இருக்கு. திருமணமாகி போன பெண்கள் தன்னுடைய அம்மா வீட்டு ஞாபகமாக பணம் கொடுத்தல் அப்படின்னு. உதாரணமா நான் என்ன செய்யறேன்னா, எங்க அம்மாவோட குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மங்களி குடிவரின்னு ஒரு அம்மாவோட கொடுத்துக்கிட்டே வரேன். எங்க கோவில் கொடுக்குறது குலவெறி குடிவெறின்னு கொடுக்குறேன், அது மங்களி வெறின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி நான் திருமணமாகி வந்த அந்த பொண்ணு வீட்டு குலதெய்வத்துக்கும் மங்கள வெறி கொடுக்குறேன். இந்த மங்களி வெறிங்கிறது அவங்களை சார்ந்ததுக்கு ஒரு விஷயம், அதுவும் கொடுக்கணும். அது ஒரு 20% தான் வேலை செய்யும். பரிபூர்ணமா வேலை செய்ய கன்னிகாதானம் வாங்கி வந்தவங்களுக்கு கணவருடைய குலதெய்வம் தான் வேலை செய்யும். அப்ப நம்ம குலதெய்வம்னு கும்பிடுறது ஆண்களுடைய அவர் கணவரோட தான் நீங்க எப்படி வச்சுக்கிறோம், ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துட்டீங்க, அந்த குழந்தை எந்த தெய்வத்தை கும்பிடுறது? நம்ம வீட்டு தெய்வத்தை தான் கும்பிட்டோம். இதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயமா? சரி குருஜி, நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, ரியல் எஸ்டேட் துறை இந்த வருஷம் எப்படிங்க ஐயா இருக்கும்? முதல்ல சொன்னேன், இந்த வருஷம் ரியல் எஸ்டேட்ல ஒரு வீழ்ச்சி இருக்கும். வேகமான வளர்ச்சி, இது வரைக்கும் இருந்த வேகமான வளர்ச்சி இருக்காது. அப்படியே கொஞ்சம் இறங்கித்தான் இருக்க போகுது. நன்றிங்க. ரியல் எஸ்டேட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கள் 2 தான். ஒன்று செவ்வாய், இன்னொன்று புதன். ரெண்டுமே நம்ம இந்த ஆண்டோட ஆரம்ப நாள்ல பலகீனமா இருக்கு. அதனால அது சார்ந்த துறையில பலகீனமான தன்மை தான் அனுபவிக்கணும் இருக்கு. அடுத்து ஹலோ குருஜி, வணக்கம் குருஜி. சொல்லுமா. ஹலோமா, சொல்லுமா. சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட பேசினது. துபாயில இருந்து பேசுறேன். என் பேர் ஜெகதீஸ்வரி. வணக்கம்மா, சொல்லுமா. வாழ்த்துக்கள். சார், சனி உச்சமாறதுக்கும் உச்சனோட வீட்டுல சனி இருக்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கும் உன் பேர் சொல்லி இன்னொருத்தர் அதிகாரத்தை பெண்களுள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையாம்மா? இருக்கு சார். அப்படின்னு என்னன்னா, நானே ஒரு 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 புத்தகத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு வேற இடத்துல புத்தகத்தை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்க வித்தியாசம் இருக்கு. என்னோட புத்தகத்தை நான் கொடுக்கும்போது அதுல என்னோட ஆன்மா இருக்கும். வேறொருத்தர் புத்தகத்தை வாங்கி கையெழுத்து போடும்போது அதுல என்னோட ஆன்மா இருக்கு. ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அது முழு ஃபோர்ஸா 500 ஃபோர்ஸ் பவர்ல இருக்கும். உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கும்போது அது 200%ல இருக்கும். 300% நான் வீட்டை கையில வச்சிருக்காரு. அதிகாரத்தை 2 பேரும் ஷேர் பண்றாங்க. உச்சம் பெற்ற வீட்டுல ஒரு கிரகம் உச்சம் இருக்கு, அந்த அதிகாரத்தை வேற ஆள் கொடுக்கறது, தானே வச்சுக்கிறது. புரியுது. நன்றி சார். நல்லதுமா. அடுத்து வணக்கம் குருஜி. நீங்க இப்போ வசுதா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த ஷோடசி நேரம் இரவு என்ன டைம் அது அப்படின்றது? இரவு நடுநிசி 12 மணிக்கு முன்பின் 10 நிமிஷம். 11:50 இருந்து 12:10 வரைக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ பூரட்டாதி கும்பராசியில அந்த அந்த நடு நிசியில நீங்க ஒரு ஆத்மார்த்தமான தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி கும்பிடும் போது உங்களுடைய இந்த மேல் உச்சி மண்டலத்துல கூடிய இடத்துல ஒரு நிலவு தெரிய ஆரம்பிச்சிடும். உடம்புல 16 கலைகள் இருக்கு. அந்த 16 கலைகளும் சோடசின்னு பேரு. அந்த 16 சக்திகளும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் இல்லாம இருக்குது. அதனால வீட்டுக்கார்ட்ட ஒரு மாதிரி ஒரு அன்பும், குழந்தைகிட்ட ஒரு மாதிரியான அன்பும், வரவங்கிட்ட ஒரு மாதிரியான அன்பு இருக்கும். அந்த அன்புக்கு வேற வேற வேரியபிள் இருக்கு. ஒரு திட்டமும் செய்யணும். ஆனா இது ஒரு ஃப்ரீக்வன்சில எல்லாம் லிங்க் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் உயர்ந்தபட்ச அன்பை தான் காட்டுவோம். அதுல விருப்பமே இருக்காது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு என்ன வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது நமக்கு ரொம்ப பக்கத்துல நிற்கும்.
நம்ம எடுத்து பயன்படுத்துறது மட்டும் தான் மிச்சம். அப்படி இருக்கும். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு காமியார்த்தமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்காம நமக்கு இஷ்ட தெய்வத்தை நம்ம பரிபூர்ணமா தியானம் பண்ணணும். இதை நான் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கிறோமே, இந்த டேபிளுக்கு உட்காந்துருக்கேன், ஒரு புத்தகம் கிடைச்சா பரவாயில்ல, அந்த புத்தகத்துடைய பேர் வந்து ஒரு கெமிக்கல்ஸ் காப்பர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த புக் எங்களுக்கு நெட்ல தேடி பார்க்குறேன், அது ஒன்றும் அடையாளத்துக்கு இல்லை. அன்னைக்கு சோடசி தியானம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை நீ பார்க்க வந்த ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், அவர் வந்து காப்பர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுக்குறாரு கிஃப்டா. ஓ ஓகே, புரியுதானே? புரியுது சார். அதுவாவே அதனோட விடையை கொண்டு வந்து நமக்கு ஒண்ணு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு தேவை. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல ஆள் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ இதுக்கு மேல நீங்க வாய்ப்பு இல்லை, நீங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அவர் எப்படா கொண்டுட்டு போறது, யார் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த நேரம் வந்து சாயங்காலம் 4:58 8 செகண்ட். அந்த நான் கும்பிட்டு வர சோடசியை மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு பார்த்த அப்பாயின்மெண்ட் டெல்லியில ஒரு டாக்டர், அந்த துறை சார்ந்த டாக்டர் பண்ணுறாரு. அவரு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன், உங்களோட பார்க்கலாமாங்கிறாரு. ஐயோ கடவுளே நீங்க வாங்க. அவர் அடுத்த 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துட்டாரு. புரியுதானே? அவர் ஜாதகம் பார்க்க வாங்கின அப்பாயின்மெண்ட் அவர் ஜாதகம் பாக்குறத விட்டுட்டு நான் இந்த நோயோட தன்மையை சொல்லும் போது எங்க வீட்டுல இன்னும் நம்ம ரிலேட்டிவ் இப்படி இருக்குன்னு சொல்லும் போது அதை முழுசா உள்வாங்கிட்டு 1 ஹவருங்க 1 ஹவர்ல இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் நடமாடிட்டு இருக்காரு. ஓகே. சோ அந்த அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து இஷ்ட தெய்வமா ஒரு தெய்வத்தை எடுத்துட்டு ஷோடசி நேரத்துல பிரார்த்தனை செய்யறோம். பிளைண்டா கும்பிடுங்க, அது வந்து உட்காரட்டும். ஓகே. அதே மாதிரி உபாசனைன்னு செய்யறோம் இல்லையா, உபாசனைக்கு வந்து ஏதாவது ஒரு முறை இருக்கா? அதாவது இப்படிதான் பண்ணணும் இந்த அது அது ஒரு குருமுகமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இது கத்துக் கொடுக்குறவங்க நான் ஒரு வழிமுறை சொல்லி கொடுப்பேன், இப்படிதான் பண்ணணும்னு. சரி, அது மாதிரி உங்களுக்கு உபாசனை யாரு கொடுக்குறாரோ அந்த குரு என்ன வழிமுறை சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரைட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் குறிச்சு. இப்போ பூரட்டாதி கும்ப ராசியில 9ஆம் அதிபதி நின்ற சாரம், அந்த நட்சத்திர சாரம் என்ன கேட்க வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன உபாசனை கேட்க வர்றீங்க? இல்ல யாருங்க உபாசனை என்னன்னு கேட்க வர்றீங்க? முதல்ல ஜாதகத்தை அனுப்புங்க. ஏன் அப்படின்னா வெறும் ஒரு கிரகத்தை சொல்லாம அவர் வேற யாரும் தொடர்பு இருக்காரான்னு பார்ப்போம். ஓகே ஓகே, நல்லது. நன்றி குருஜி, தேங்க்யூ. அடுத்து ஓகே, வணக்கம் குருஜி. பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. ஓகே ஓகே. ஒரு குடும்பத்துல பையன் பொண்ணு ரெண்டுத்துக்கும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதாவது சூரியன் புதன் சனி. பொண்ணுக்கு வந்து லக்னத்திலையும் பையனுக்கு வந்து 12ஆம் வீட்டுல மகர லக்னம் தனுசுல வந்து கிரக சேர்க்கை இருக்கு. இது ஏதாவது கர்மாவோட தாக்குதலா இருக்குமா? அது என்ன மாதிரி? நீங்க ஒரு பேட்டர்ன், ஆனா அவங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்த மாதிரி அமைப்பு இல்ல, வேற யாருக்கும் அந்த அமைப்பு இல்ல. முழுசும் கேட்டுக்கிறோம். ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுங்க. அந்த பேட்டர்ன் என்ன அர்த்தம்னா, அப்பா அம்மாவுடைய கிரக அமைப்பே இங்க குழந்தைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்பாவுடைய அப்பாவோ, அப்பாவுடைய சித்தப்பாவோ, அப்பாவுடைய தாத்தாவோ, அப்பாவுடைய பாட்டாவோ கூட வரலாம். யாரோட சொத்து நீங்க ரொம்ப டீப்பா அனுபவிக்கிறீங்களோ, யாரோட சொத்தை நீங்க ரொம்ப உணர்ந்து அனுபவிச்சீங்களோ அவங்களோட பேட்டர்ன் குழந்தைகளுக்கு கட்டாயம் வருங்க. உதாரணமா எனக்கு எங்க அப்பா சொத்தே கொடுக்கல அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். மாமனார் தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு, மாமனாருடைய பேட்டர்ன் இங்க உள்ள வந்துடும். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரே மாதிரியான பேட்டர்ன் என்னன்னா ஒரே மாதிரியான கிரக அடைவு. அது அந்த சொத்தோட வீரியம் குறையத்தான் அந்த கிரக சேர்க்கை உடையும். கூடும்போது அடுத்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் உச்சமா ஆட்சியா இருக்கும். அது கர்மாவானா எஸ், கர்மாவே. ஒரே விதமான கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகங்கள் ஒரே மாதிரியான பின்னணிகளை கொண்ட ஜாதகமாக இருக்கும். ஒரே மாதிரி வழியை கொண்ட ஜாதகமாக இருக்கும். அது மாற்று கருத்துலாம் கிடையாது. இது லக்னத்துல இருக்கும்போது அதோட பலன் இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்து லக்னத்துக்கு ஆளுமைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து அது மறைஞ்சிருக்கும் போது வரப்போகுதுன்னு அர்த்தம். லக்னத்துக்கு வந்துருச்சுன்னா ஆளுமை பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதோட பலன் எப்படி இருக்கும்? அது எப்படி லாஜிக் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து லாஜிக் தான் கேக்குறேன் நான், பலன் தான் மீன்ஸ் அந்த லாஜிக் வச்சுதான் கேக்குறேன் நான். அப்ப அந்த சூரியன் செவ்வாயோட கிரகச்சிற்கான குணம் என்னவோ அந்த குழந்தைகிட்ட வெளிப்படும். கோபம், தாபம், ஆளுமை அதெல்லாம் வெளிப்படும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
அந்த குழந்தை அப்பா கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும், தம்பி கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும், கடைசி குழந்தைகிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும், கல்யாணம் ஆகிட்ட குழந்தைகிட்ட புருஷங்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும், மற்றவங்களை காட்டிலும் ஒரு பிரியமா இருக்கும். அதாங்க விஷயம். ஓகே. இல்ல இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரு பாலினத்துல இருந்து இன்னொரு பாலினத்துக்கு மாறுறதுக்கு வந்து இந்த சூரியன் சனியோட சேர்க்கை கூட ஒரு காரணமா இருக்குமா? சோ அது கூட கேது ஓகே ஓகே 2 அலிகிரகங்கள், சனி புதன் கேதுல 2 அலிகிரகங்கள்ல 3 அலிகிரகங்கள் யாரையும் 2 கிரகங்கள் லக்கணத்துக்கு நெருக்கமா இருக்கணும். அது கோச்சாரத்திலையும் தசாபத்திலையும் மெர்ஜ் ஆகும் போது அது பாலினம் வரும். அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு இடைவெளி அதிகரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பரிவர்த்தனையிலையோ இல்லை பெர்த்லையோ அந்த வித்தியாசம் இருக்கும். இந்த 4 கண்டிஷன் இருந்தால் தான் அது பாலினம் மாற்றம். எடுத்தோன்னே சொல்லிட்டு போனாங்க. ஓகே. இப்போ கேது வந்து லக்னத்துல இருக்கு, இந்த கிரக சேர்க்கை வந்து 12ல இருக்கு. அப்போ அதோட இது அந்த கேது பக்கத்துல அந்த பாலின மாற்ற வித்தியாசம் வரும். ஓகே ஆமா. ஓகே. ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி. இப்போ நம்ம பரிகாரம் பண்றோம்னு, நம்ம ஜாதகங்கிறது பெர்மனன்ட். அப்படி பரிகாரம் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து கூட குறையுது அப்படிங்கிறது எப்படி அது பாசிபிள்? அது சும்மா ஒரு நோய் வரும்போது மாத்திரை போட்டா வீரியம் குறையலையா சார்? கரெக்ட். ஆனா ஜாதகம் பெர்மனன்ட். அதுபடி அந்த காரியம் நடக்கணும்னா நடந்ததான தெரியணும். அந்த ஜாதகம் உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிலாம் வரும்னு முதல்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருதுங்க. அது கோச்சாரம் வரும்போது அது இந்த கர்மாவை வெளிப்படுத்துது, பெயினை வெளிப்படுத்துது. தசாபுத்தி வரும்போது அதுக்கு மருத்துவம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. பிறந்த காலத்துல நமக்கு எல்லா தீர்வையும் தெளிவா கொடுத்துருங்க. இதெல்லாம் வரப்போகுது பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிடும். உதாரணமா உங்களுக்கு சிம்மத்துல ஒரு 2 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிறோம், சூரியன் செவ்வாய் சனி இருக்குன்னு 3 கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவருக்கு அல்சர் வரப்போதுன்னு முதலே சொல்லிருச்சு. எப்பன்னு வரும்போதுதான் அதுக்கு தசாபத்தியும் கோச்சாரத்தையும் தேடுறோம். ஓகே ஓகே. தேங்க்யூ. போதும். இன்றைய நாள் நமக்கும் ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆச்சு. ஜெயமன் குருவின் திருவடிக்கு திருவடியை சரணம். மீண்டும் அடுத்த கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்பு அனைவரையும். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமான நற்புத்தாண்டா, எல்லா விதமான சுகபௌக்கியங்களும் சந்தோஷமும் நிரம்ப கிடைக்கட்டும். பிரச்சனைகளுக்கு விடுபடுவோம். எல்லாத்துக்கும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும். எல்லாருடைய குலதெய்வமும் கூடவே இருக்கணும். எல்லா குருமோட ஆசீர்வாதமும் கூடவே இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். ஓகேம்மா. இந்த நாள் இந்த இது ஏற்பாடு பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து மேடம் தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணிடலான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு கூடுதல் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அவருக்கும் அவர் குடும்பமும் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நல்லது.